ஹாய்ங்க. கேரளா ஸ்டைலில் பிரியாணி சாப்பிட போகலாமா? எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பராக தரமான கேரளா ஸ்டைல் அப்படியே அவ்வளோ ஆத்தென்டிக்காக இருந்துச்சு. அது இலை பிரியாணினும் தனியாக இருக்குது, பவுல்லையும் பிரியாணி கொடுக்குறாங்க. நான் வாங்கினது இலை பிரியாணி. இது வாங்கிறதுக்காக இவ்வளோ மழை, ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு கேரளாவில் போய் தான் இந்த ஆத்தென்டிக் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியம் இல்லைங்க. தயவு செஞ்சு யாரும் கேரளா போகாதீங்க. அங்கங்கே மரம் விழுந்துட்டுருக்கு. அதுக்கு பதிலாக சூப்பராக தரமான ஸ்பாட் ஒன்று சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. சென்னையில் தான் இருக்குது. தலச்சேரின்றது நிறைய பேர் போயிருப்பீங்க. அங்கே போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த சிக்கன் பொரிச்சது வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வாங்கும்போது கூட ஒரு பரோட்டாவும் சேர்த்து வாங்கிக்கோங்க. இந்த தொக்குக்கு அந்த பரோட்டா வச்சு சாப்பிடும்போது செமையாக இருந்தது. சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பொரிச்சதை பிரிக்கும் போதே அப்படியே ஒரு செம ஸ்மெல் வந்துச்சுங்க. அதை அப்படியே அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஸோ பார்க்கும் போதே ஆசையாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே செம ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. OMRல இருக்குது, தலச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு கேரளா ரெஸ்டாரண்ட்டு. ஸோ உங்களில் யாராவது இந்த ரெஸ்டாரண்ட் போயிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வெளியே அவ்வளோ ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்கங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே. தலச்சேரி ரெஸ்டாரண்ட் போங்க. செம்ம ஆத்தென்டிக் ஸ்டைலில், கேரளா ஸ்டைலில் சூப்பராக சாப்பிடலாம். மீன் பொரிச்சதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. சரி, நம்ம எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்றதுக்காக இதெல்லாம் சாப்பிட்டுட்டு செம்மையாக கேரளா ஸ்டைலில் ஒரு டீ சாய் குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க. அண்ட் சிக்கன் கட்லெட்டு சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஒரு ஸ்டைல், அதாவது அவங்க ஸ்டைல்